படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலை திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் அடக்கம் செய்ய ஏற்பாடு. கட்சித் தலைவர்கள், பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு பெரம்பூரிலிருந்து புறப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. அரசின் அனுமதியுடன் பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் செய்யும் இடம் தொடர்பாக வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக ஆட்சியில் முக்கிய அரசியல் தலைவர்கள் படுகொலை அண்மை காலமாக அதிகரித்துவிட்டது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பன்னீர்செல்வம் கட்சிக்கு எப்போதும் விசுவாசம் இல்லாத நம்பிக்கை துரோகி என இபிஎஸ் காட்டம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பச்சோந்தி என எடப்பாடி பழனிசாமி சாடல். அதிமுகவை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. பிரிந்து கிடக்கும் அதிமுக விரைவில் ஒன்று சேரும். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நம்பிக்கை. படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு தேசிய தலைவர் மாயாவதி நேரில் அஞ்சலி. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யவில்லை என மாயாவதி குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதையே காட்டுகின்றது. தமிழக அரசு எங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும். தலித் மக்களை முதலமைச்சர் காப்பாற்ற வேண்டும் என மாயாவதி வலியுறுத்தார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஒட்டுமொத்த தலித் அரசியலுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு. இன்னும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் யாரும் கைது செய்யப்படவில்லை, சரணடைந்துள்ளனர். சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகளா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தல். ஓசூரில் ஏடிஎம் இயந்திரத்தை கேஸ் வெல்டிங் மூலம் உடைத்து கொள்ளை. 14,50,000 ரூபாய் கைவரிசை காட்டிய கொள்ளையர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. வேலூர் அருகே ஏடிஎம்ஐ உடைத்து 25 லட்சம் ரூபாய் கொள்ளை. முகமூடி கொள்ளையர்களை வலைவீசி தேடும் போலீஸ். உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக போடப்பட்ட தார் சாலையில் திடீரென பள்ளம். தரமற்ற சாலை என்பதை உறுதிப்படுத்தும் அதிர்ச்சி வீடியோ. டெல்லி அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்குகள் தொடுப்பதையை துணைநிலை ஆளுநர் குறியாக வைத்துள்ளார். டெல்லி அமைச்சர் சௌரவ் பரத்வாஜ் குற்றச்சாட்டு. பாரதிய ராஷ்டிர சமிதி கட்சியில் அடுத்தடுத்து காங்கிரசுக்கு தாவும் எம்எல்ஏக்கள். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி முன்னிலையில் காங்கிரசில் இணைந்தார் 7வது பிஆர்எஸ் எம்எல்ஏ. அசாம் மாநிலம் உஸ்கானில் வெள்ளம் சூழ்ந்த கிராமங்களில் இருந்து படகு மூலம் மக்கள் மீட்பு. வெள்ளம் சூழ்ந்த கிராமங்களில் மக்களை மீட்கும் நடவடிக்கை தீவிரம். சிம்லாவில் பெய்து வரும் கனமழையினால் பல இடங்களில் நிலச்சரிவு. நிலச்சரிவினால் 80க்கும் மேற்பட்ட முக்கிய சாலைகள் மூடப்பட்டதால் மக்கள் பாதிப்பு. சென்னையில் காற்று மாசு காரணமாக கடந்த 12 ஆண்டுகளில் 28,674 பேர் உயிரிழப்பு. ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். கர்நாடகாவில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக அதிகரிப்பு. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க அரசு நடவடிக்கை. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தொங்கு நாடாளுமன்றம் அமைந்ததால் மறு வாக்குப்பதிவு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என தகவல்.